அந்த முதலாளிக்கும் இவர்தான் அரசன்னு கண்டுபிடிக்க முடியலையா. முதலாளி கிட்ட உமர் சிற்றரசன் என்ன கேட்டார்னா, இந்த பையனை எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கிட்டு வந்த அடிமை தொழிலுக்கு, இந்த பையனுக்கு எவ்வளவு விலையோ அதை நான் முழுசா கொடுத்துட்டு இந்த பையனை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். அதுக்கு முதலாளி கேட்டாருங்களாம், ஐயா இந்த பையனை போய் இவ்வளவு விலை கொடுத்து வாங்குறீங்களே, இவன் சாதாரண ஆடு மேய்க்கிற பையன் தானே, இவனை விட எவ்வளோ விஷயங்கள் இருக்கே விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்டாருங்களாம். அதுக்கு இவர் சொன்னாருங்களாம், இந்த பையன் கிட்ட ஒரு பொக்கிஷம் இருக்குது, அது என்னதுன்னா நேர்மை, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால இந்த பையனுக்கு என்ன விலை சொல்றீங்களோ நானே வாங்கிட்டு என் கூடயே கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த மாறு வேடத்தை கழட்டினாருங்களாம். உடனே முதலாளியும் அந்த சிறுவனும் அவருக்கு வணக்கம் சொல்லி அந்த சிறுவனை அந்த உமர் அரசன் கட்டி பிடிச்சுக்கிட்டாருங்களாம், அவரோடையே கூட்டிட்டு போயிட்டாருங்களாம். அரண்மனையிலேயே அந்த பையனை வளர்த்தாருங்களாம். இந்த குட்டி கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோன்னா, எந்த மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும், நமக்கு எந்த மாதிரி கஷ்டங்கள் வந்தாலும் நம்ம உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணுங்க. பணம் வருதுன்னு நேர்மை இல்லாத விஷயங்கள்ல போய் நம்ம செஞ்சோம்னா அதுக்கு 4 மடங்கு நம்ம நஷ்டத்தை தாங்க ஆட்கொள்வோம். இந்த குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அடுத்த குட்டி கதையில உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.